அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேரு கார்த்திகேயன். இப்போ இந்த வீடியோல நான் வந்து பேச போற டாபிக் என்னன்னா, ஒரே நேரத்துல பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி அண்ட் யூஜி டிஆர்பி இப்படி வர்றேன். யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி. எப்படி நம்ம ஒரே நேரத்துல இந்த 3 எக்ஸாம்ஸுக்குமே ப்ரிப்பரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நான் வந்து இந்த வீடியோ முழுக்க பேச போறேன் நானு. அண்ட் இந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி யாருக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போது சில கேண்டிடேட்ஸ் இருப்போம். இப்போ நான் வந்து டெட்டு பேப்பர் 2 எக்ஸாம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போது நான் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்குமே நான் எலிஜிபிள் ஆயிடுவேன். இப்போ இப்போ ஆனுவல் பிளானரில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது, அப்புறமா பிஜிடிஆர்பி எக்ஸாமும் இருக்குது. நான் வந்துட்டு யூஜிடிஆர்பிக்கு படிக்கவா இல்லை பிஜிடிஆர்பிக்கு படிக்கவா? பிஜிடிஆர்பி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, யூஜிடிஆர்பி கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. காம்படிஷனும் கம்பேர் பண்ணுறப்ப யூஜிடிஆர்பிக்கு வந்து காம்படிஷன் வந்து இன்னமே ஒரு எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யூஜிடிஆர்பி வந்து நம்மளுக்கு டெட்டு பேப்பர் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் யூஜிடிஆர்பி போக முடியும். ஆனால் ஆனுவல் பிளானரில் வந்து டெட் எக்ஸாமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளுக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் தான் வச்சுருக்கிறாங்க. அப்போது ஏற்கனவே டெட்டு யாரெல்லாம் பாஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு எழுத போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நிலமை. பட் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேரான மெத்தடுன்னு சொல்லி தெரியல. சான்ஸே கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்குது, ப்ரிலிம்ஸே கண்டக்ட் பண்ணாமல் மெயின்ஸ் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்குது. பட் சரி, ஓகே, நம்ம அந்த தலைப்புக்குள்ளே இந்த வீடியோவில் நம்ம போக வேண்டாம். இப்போது சில கேண்டிடேட்ஸ் வந்து இந்த கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, யூஜி படிக்கவா பிஜி படிக்கவா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. சில கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பிஜி படிக்கவா இல்லை பாலிடெக்னிக் படிக்கவா அப்படிங்கிற கேண்டிடேட்ஸும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. இப்போ நான் வந்து பிஜி எக்ஸாம் படிக்கிறப்போ எனக்கு வந்து அதே டயத்தில் பாலிடெக்னிக் எக்ஸாமுக்குமே எனக்கு வந்துச்சு. ஒரு 2 மாதம் வித்தியாசத்தில் தான் எனக்கு வந்து 2 எக்ஸாமே நடந்துச்சு. அப்போது எனக்கு எது படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாமல் ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் வந்து அந்த டயத்தில் நான் வந்து பண்ணேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்ச ஐடியாவை தான் நான் வந்து இந்த வீடியோவிலேருந்து நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறேன். இப்போது இந்த 3 எக்ஸாம்ஸ்லையுமே இருக்கக்கூடிய காமனான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, மேஜர் எழுதுவோம், அதுக்கப்புறமா தமிழ் எழுதுவோம், சைக்காலஜி எழுதுவோம். பட் இந்த வீடியோவில் தமிழ் அண்ட் சைக்காலஜி பற்றி நான் பேச போகிறது கிடையாது, மேஜர் மட்டும்தான். அண்டு நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் மேஜரில் இருக்கிற ஒரு ஆள், அதனால் ஃபிசிக்ஸை அடிப்படையாக வச்சுட்டு நான் இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பட் இந்த மெத்தடாலஜியை வந்து நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற யாராவது பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட்ஸில் இதை அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. என்னென்னா, இப்போது எந்த மேஜராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த 3 எக்ஸாமோட சிலபஸையுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 2 எக்ஸாமோட சிலபஸை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். 3 எக்ஸாமோட சிலபஸையுமே நீங்கள் டிஆர்பி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்தெந்த யூனிட்ஸ்லாம் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு எப்படின்னு சொல்லி தெரியல, ஃபிசிக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 எக்ஸாம்ஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து சுமார் ஒரு 6 யூனிட் வந்து நம்மளுக்கு காமனாக இருக்குது. அப்போ 6 யூனிட் காமனாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே ஒரு சில யூனிட்ஸ் காமனாக இருக்கும். அந்த காமனாக இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு தனியாக ஒரு பேப்பரை போட்டு நீங்கள் ஒரு சிலபஸை ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களோட சிலபஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எழுதியிருக்கிற சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையுமே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, நீங்கள் இந்த 3 எக்ஸாம்ஸுக்குமே அந்த பர்டிகுலர் யூனிட்டை நீங்கள் படித்து முடித்த மாதிரி இருக்கணும். நான் வந்து பிஜிக்கு தான் இந்த யூனிட்டை முடிச்சிருக்கிறேன், பாலிடெக்னிக் சிலபஸில் இந்த யூனிட்டை கவர் பண்ணல, யூஜிடிஆர்பி யூனிட்டை வந்து நான் கவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், நீங்கள் அந்த 3 பரீட்சைக்குமே இந்த பர்டிகுலர் யூனிட்டை நீங்கள் முடிச்ச மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் சிலபஸை ஃப்ரேம் பண்ணணும். அப்போது அந்த மாதிரி ஒரு சிலபஸை நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு படிக்கிற ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 யூனிட் வந்து ஒரு சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 யூனிட்டில் நீங்கள் வந்து ஒரு 4 யூனிட்டை நீங்கள் முடிச்சிட்டீங்க. சைமல்டேனியஸாக அப்படியே 3 எக்ஸாமுக்குமே படிச்சுட்டு இருக்கிறப்போ நீங்களா தனியாக சிலபஸை ஃப்ரேம் பண்ணிட்டீங்க, அப்புறமா படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதில் ஒரு 4 யூனிட்டையும் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 4 யூனிட் முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த 3 எக்ஸாமில் எந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உங்ககிட்ட வந்து ஒரு பதட்டம் இருக்காது. இப்போ திடீர்னு பிஜி எக்ஸாம் வருது அப்படின்னா, ஐயோ நான் வந்துட்டு பாலிடெக்னிக் தானே படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஐயோ நான் வந்து யூஜிடிஆர்பி ஈஸியாக இருக்கும்னு நினச்சா அதை படிக்க பிளான் பண்ணேன், இப்போ பார்த்தா பிஜி வந்துருச்சு,
நம்மளுக்கு வந்து மைண்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். அந்த டயத்தில் வந்து பேசாமல் நம்மளும் இதுக்கு படிச்சிருக்கலாமா முன்னாடியே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும். நம்ம பேனிக் ஆகும், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக தான் நான் வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு சேஃப் ஜோன் ப்ரிப்பரேஷன்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம் வந்தாலும் நம்மளுக்கு வந்து பாதிப்பே இல்லாமல் அந்த எக்ஸாம் பக்கமாக இருக்கக்கூடிய சிலபஸை நம்ம டக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போது நீங்கள் இன்கேஸ் ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 4 யூனிட் படிச்சிட்டீங்க, மீதி இருக்கிற 6 யூனிட் பிஜிடிஆர்பி சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடும்ல. அதுக்காக தான் நான் இப்போ சொல்ல வரேன். சரி, இப்போ வந்து இது வந்து மெத்தடு. இதை வந்து ஒரு அதர் சப்ஜெக்டில் இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டு நீங்கள் இதே மெத்தடை உங்களோட சப்ஜெக்ட்ஸில் போயிட்டு 3 எக்ஸாம்ஸுமே என்னென்ன காமனாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நான் வந்து ஃபிசிக்ஸு, அதனால் ஃபிசிக்ஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது ஃபிசிக்ஸில் வந்து இந்த 3 எக்ஸாமோட சிலபஸுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா 6 யூனிட் வந்து இந்த 3 எக்ஸாம்லையுமே ஒன்றா இருக்கிறத நீங்களே கண்டுபிடிப்பீங்க. அது என்னென்ன 6 யூனிட் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அண்டு இந்த யூனிட்ஸ் பேரை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கேட்டகரியாக நான் பிரிச்சுக்கிறேன். கேட்டகரி 1ன்னு சொல்லி ஒரு 6 யூனிட் சொல்ல போகிறேன், கேட்டகரி 2ன்னு சொல்லி ஒரு 2 யூனிட்டை சொல்ல போகிறேன். இந்த கேட்டகரி 1ல் இருக்கக்கூடிய 6 யூனிட் வந்து யூஜி, பிஜி, பாலிடெக்னிக் 3 எக்ஸாம்லையுமே இருக்குது. அண்ட் இந்த கேட்டகரி 2ல் இருக்கக்கூடிய 2 யூனிட், அங்கே 2 யூனிட் சொல்ல போகிறேன். அந்த 2 யூனிட் வந்து பிஜி அண்டு பாலிடெக்னிக்கில் மட்டும் இருக்குது. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி 1க்கு வருவோம். கேட்டகரி 1ல் வந்து இருக்கக்கூடிய 6 யூனிட் என்ன அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், அப்புறம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இல்லை சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ். 4வது யூனிட் வந்து சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ். இந்த சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் வந்து யூஜி அண்ட் பிஜியில் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் அப்படின்னே இருக்கும். நீங்கள் பாலிடெக்னிக் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ்னு இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு ஒன்று தான் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸு. 5வது யூனிட் வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸு அண்டு பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். நியூக்ளியர் ஃபிசிக்ஸுங்கிற பேரில் யூஜிடிஆர்பியில் இருக்கும். பிஜியோட புது சிலபஸில் நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்னு இருக்குது. மறுபடியும் பாலிடெக்னிக் போனீங்கன்னா அங்கேயும் நம்மளுக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு இருக்கும். இது 5வது யூனிட். அப்புறம் 6வது யூனிட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ். இந்த 6 யூனிட்டுமே இந்த 3 எக்ஸாமோட சிலபஸ்லையுமே உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், கிளாசிக்கல், குவாண்டம், அப்புறம் எலக்ட்ரோமேக்னட்டிக் தியரி, அதுக்கப்புறமா வந்துட்டு சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறமா நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ். இந்த 6 டாபிக்குமே நம்மளுக்கு 3 எக்ஸாம்லையுமே இருக்க போகுது. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிக் தியரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் தியரியை நீங்கள் எடுத்து இந்த 3 சிலபஸையுமே உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் வந்துட்டு நீங்கள் ஒரு சிலபஸை ஃபார்ம் பண்ணுங்கள். சிலபஸ் ஃபார்ம் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேசிக்கில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா டாபிக்குமே கவர் பண்ணுற மாதிரி சிலபஸ் ஃபார்ம் பண்ணுங்க. அப்போது எலக்ட்ரோமேக்னட்டிக் தியரி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது பேசிக் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மெஜாரிட்டி கூலும்ஸ் லாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ கூலும்ஸ் லாவில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. கூலும்ஸ் லாலேருந்து அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்டு, காஸ் லா, அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா, அப்புறம் லேப்லஸ் ஈக்குவேஷன், அதுக்கப்புறமா ஸ்கேலார் அண்டு வெக்டார் பொட்டான்ஷியல்ஸ், இந்த மாதிரி நீங்கள் அப்படியே வரிசையாக அப்படியே எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டே போகணும். இப்படி கவர் பண்ணிட்டு போகிறப்போ நீங்கள் வந்து இந்த 3 எக்ஸாமுக்குமே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து உங்களோட சிலபஸில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சார் என்ன சார் இது வந்து ஒரு நல்ல மெத்தட் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தான் நான் படிக்க போகிறேன். நான் போயிட்டு பிஜியோட சிலபஸையோ இல்லை பாலிடெக்னிக் சிலபஸையோ நான் வந்துட்டு படிக்கிறது வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, எனக்கு வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, அதாவது ஒரு ப்ராப்பர் விஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு நான் எடுக்கலை. அதாவது ஒரு ப்ராப்பர் விஷன்னா எதை சொல்கிற வரேன்னா என்னோட எய்மு வந்து பாலிடெக்னிக் எக்ஸாம் தான், அதுக்கு தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் வேறு எந்த எக்ஸாமுக்குமே படிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இல்லை அப்படின்னா நான் வந்து அதாவது யூஜி பிஎட் தான் நான் படிச்சிருக்கிறேன், பிஎஸ்சி பிஎட் தான் படிச்சிருக்கிறேன், அப்போ நான் வந்து யூஜிடிஆர்பி மட்டும்தான்ப்பா நான் எழுதவே முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. சில கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கன்ஃபியூஷனில் இருப்போம். அண்டு இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு மெத்தடை வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக டாபிக் படிக்கிறது வந்து நம்மளுக்கு எப்பயுமே வேஸ்ட் ஆகாது. நம்மளுக்கு ஒரு இன்டெப்த்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த யூனிட்ல கிடைக்குமே தவிர்த்துட்டு நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போது ஒரு யூனிட்ல வந்துட்டு நீங்கள் உங்களோட சிலபஸை தாண்டியும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் நிறையா நீங்கள் படிக்க நம்மளுக்கு வந்துட்டு எந்த விதமான கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்டெப்த் நாலேஜ் உங்களுக்கு வந்து அந்த யூனிட்ல வந்திருக்கும். அதுவும் போக நீங்களே அதை வந்து நோட்ஸ் எடுத்து நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கெயின் ஆகும். அதனால் இது வந்து ஒரு
டைம் வேஸ்டான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்காம நம்ம இதை பண்ணோம் அப்படின்னா இந்த மூணுத்துல எதுக்கு வேணாலும் நம்ம வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு ஐடியா. சரி, ஓகே. இந்த கேட்டகரி 1ல 6 யூனிட் சொல்லிட்டேன். இப்போ இந்த கேட்டகரி 2ல வந்து நம்மளுக்கு 2 யூனிட் இருக்கு. அந்த 2 யூனிட் வந்து யார் யாருக்கு காமனா இருக்கு அப்படின்னா பாலிடெக்னிக் அண்டு பிஜிடிஆர்பிக்கு காமனா இருக்கு. அது என்ன 2 யூனிட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து தெர்மோடைனமிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். ரெண்டாவது யூனிட் வந்து அட்டாமிக் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அதாவது பிஜியில் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு பேரில் இருக்கும். அதுக்கப்புறமா பாலிடெக்னிக்கில் அட்டாமிக் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு இருக்குமா என்னன்னு தெரியல, பட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூனிட். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு பிஜி அண்ட் பாலிடெக்னிக்கில் மட்டும் இருக்கும். அண்ட் இந்த 2 யூனிட்லேயுமே நம்மளுக்கு மறுபடியும் அதே மாதிரி சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போது நீங்கள் இந்த ஒரு 6 + ஒரு 8 இந்த 2 யூனிட் நீங்கள் இந்த ஒரு 8 யூனிட் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்லி நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டிஆர்பி நடத்தக்கூடிய 3 எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ எந்த எக்ஸாம் வந்தாலும் உங்களால் வந்து அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை வந்து வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்டு இன்னொரு ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மெத்தட் வந்து மெயினாக யாருக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இந்த மெத்தடை மாற்றலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிஎட் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிஎட் படித்து முடிச்சுட்டு எம்எஸ்சி இப்போ படிக்கிறாங்க, அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து பிஎடோ இல்லை எம்எஸ்சியோ இப்போ தான் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ எடுக்க போகிற டயத்தில் வந்து ஒரு மே மாதம் ஆகுது. அப்போ வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சிருக்கிறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் இயர் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற ஒரு வருஷம் 2 வருஷம் டைமை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் பிஎட் முடிக்கிறதுக்குள்ளே இல்லை எம்எஸ்சி முடிக்கிறதுக்குள்ளே படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சப்ஜெக்டில் பயங்கர நாலேஜும் இருக்கும். அந்த பயங்கர நாலேஜை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை நம்பி இல்லாமல் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து ஏகப்பட்ட டீச்சிங் ஜாப்ஸ் இருக்குது, நல்லா சம்பாதிக்கக்கூடிய டீச்சிங் ஜாப்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அந்த சைடு போயும் நீங்கள் வந்து உங்களோட கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வர்ற வரைக்கும் நீங்கள் கேரியரை வந்து அதில் ரன் பண்ணலாம். இல்லை ஒரு டிகிரி முடித்த உடனேவே ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா, பொதுவாக எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா, டிகிரி படித்து முடிக்கிற வரைக்கும் நம்ம யாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் படிக்கிறதே கிடையாது. டிகிரி படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கோச்சிங் சென்டர்லையும் நம்ம போய் சேர்ந்து படிக்க ஆரம்பிப்போம். அப்போ மேற்கொண்டு அதில் ஒரு 3 வருஷம் 3.5 வருஷம் நம்மளுக்கு செலவாகும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்துட்டு ரெகுலராக வர்றதும் கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த 2 வருஷத்தை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படித்து வச்சிட்டிங்கன்னா, நம்மளுக்கு படித்து முடித்த உடனேவே ஏதாவது ஒரு எக்ஸாம் உங்களுக்கு வருது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் போயிட்டு அச்சீவ் பண்ண முடியும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும். நான் வீடியோ போட்டப்போ எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒரு 2-3 கமெண்டு, அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஒரு 2 கேண்டிடேட்ஸ் வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 4-5 யூனிட் நான் படித்து முடிச்சிட்டேன் சார், ஆனால் அந்த 4-5 யூனிட் படித்து முடிச்சதுக்கப்புறமா திருப்பி ஃபஸ்ட் யூனிட் நான் போய் படிக்கிறப்போ எனக்கு சுத்தமாக அது ஞாபகமே இல்லை, புதுசாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு நான் என்ன ஐடியா நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கிறப்ப எனக்கு வந்து இந்த டிஃபிகல்ட்டி நான் ஃபேஸ் பண்ணேன் நான். அதுக்கப்புறமா அந்த டிஃபிகல்ட்டி ஆக்சுவலாக என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னா, நம்ம ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்போம், படிச்சுட்டு இருக்கிறப்ப நிறைய கோச்சிங் சென்டர்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் கிளாஸஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு எப்படி வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு டாப்பிக்கோட இன்ட்ரடக்ஷனை சொல்கிறாங்க, சொல்லிட்டு நடுவில் இருக்கிற பார்ட் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து ரிசல்ட்டை மட்டும் நம்மளுக்கு சொல்லிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கண்டினியூட்டிவே இல்லாமல் நம்ம வந்து மனப்பாடம் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு போகும். ஏன்னா நம்மளுக்கு நடுவில் எப்படி வருது என்னங்கிறதே நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியும்? அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு மனப்பாடம் அப்படிங்கிற மெத்தட் பக்கம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோம். மனப்பாடம் பண்ணுறது வந்து நம்ம ஒரு 10 ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணலாம், ஒரு 20 ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணலாம். எவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் மனப்பாடம் பண்ண முடியும்? இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியிலலாம் வந்துட்டு அந்த யூனிட்டில் மட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு 100-150 ஈக்குவேஷன்ஸ் கிட்ட நம்மளுக்கு இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல. அதாவது 150 ஈக்குவேஷன்ஸையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம போட்டு பார்த்து சால்வ் பண்ண முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் வந்து அதில் வந்து நிறைய ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்காம ஒரு சில டெரிவேஷன்ஸ்லாம் வந்து சும்மா ஒரு 5 செகண்டில் முடிஞ்சிடும். இப்போ காஸ்லாவோட அப்ளிகேஷன்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்லேயே நீங்கள் வந்து காஸ்லாவோட அப்ளிகேஷன்லாம் முடிச்சிடலாம். அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஏன் மனப்பாடம் பண்ணணும்?
இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, எனக்கு இந்த மிஸ்டேக் வந்துச்சு. நாளடைவுல அந்த மிஸ்டேக் வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து அது ஒரு ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜியாவே எனக்கு ஆயிருச்சு. நெறையா ஈக்குவேஷன்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு நான் பிஜி எக்ஸாம்ஸ்க்கு போனேன். அங்க போறப்போ வந்து நெறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் மாத்தி விட்டு, அத அப்ளை பண்ணி ஆன்ஸர் கண்டுபிடிக்கிற மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில ஈக்குவேஷன்ஸ் எனக்கு வந்து ஞாபகமும் வரல. ஒரு சில டினோஷன்ஸ் எல்லாம் மாறி போச்சு. மைனஸ் வருமா, பிளஸ் வருமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாம என்னால ஒழுங்கா அச்சீவ் பண்ண முடியல. அப்போ அடுத்து வந்து எனக்கு வந்து அடுத்த எக்ஸாமுக்கு நான் போறப்போ, நான் வந்து இன்டென்ஷனா அது என் மிஸ்டேக்கு, அத நான் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாரி நான் படிக்கல. எனக்கு யாரும் வந்து இந்த மாரி படிக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிற மாரி எனக்கு யாரும் வந்து ஒரு கைடன்ஸ் மாரி குடுக்கல. நாளடைவுல நான் படிக்க ஆரம்பிச்சதே வந்துட்டு எப்படி படிக்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஸ்டார்ட்டிங் என்ன? அதனோட இன்ட்ரோடக்ஷன் என்ன? எத பத்தி சொல்லுது? அதுக்கப்புறமா ரிசல்ட் வர்ற வரைக்கும் நடுவுல இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் என்ன? அப்படிங்கிற மாரி எல்லாமே நான் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சதுனால, எனக்கு வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே அந்த மிஸ்டேக் வந்து ரெக்டிஃபை ஆயிருச்சு. நான் அத வந்து இன்டென்ஷனலா போய் ரெக்டிஃபை பண்ணாம, நான் படிக்கிற மெத்தடே வந்து அத சரி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்ல வரேன். அப்ப நீங்க படிக்கிறதுமே நீங்க அப்படிதான் படிக்கணும். ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, அந்த கொஸ்டினோட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து நம்ம கன்க்ளூஷன் வரைக்குமே என்ன நம்ம வந்துட்டு அந்த இதுல சொல்றாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நாளடைவுல அத ரீகால் பண்ணி நீங்க வந்து எக்ஸாமுக்கு போறப்போ, மறக்கிற சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாயிரும். ஸோ இந்த மெத்தட வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாரி நான் நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ல நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.